சென்னை வடபழனியில் கால்நடை மருந்து விற்பனை செய்யும் நபரின் வீட்டு வாசலில் மண்டை ஓட்டை வைத்த நபர்கள் யார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வடபழனி சோமசுந்தர பாரதி நகர் 4வது தெருவில வசிப்பவர் கருணாகரன், 52 வயதான இவர் கால்நடைகளுக்கு மருந்துகளை விற்பனை செய்யக்கூடிய தொழிலை மேற்கொண்டு வருகிறார். இவருடைய வீட்டு வாசல்ல இன்று காலை அதிகாலையிலேயே இவருடைய வீட்டு வாசலில் அவர் வெளியே வீட்டு வாசலில் கதவை திறந்து வெளியில் பார்த்த பொழுது வாசலுக்கு முன்பாக மனித மண்டை ஓடுகளும் எலும்புகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதமே ஒரு மாந்திரிகம் செய்யக்கூடிய நபர்கள் வைத்திருப்பதை போன்று இந்த வீட்டு வாசலிலே வைத்திருக்கிறார்கள். இதனால் அந்த அவர்களுடைய குடும்பத்தினரும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினரும் அச்சமடைந்திருக்கிறார்கள். மாந்திரிகம் செய்து வைத்தது போல வைத்திருப்பதனால பார்த்து அச்சமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். வடபழனி போலீசார் சம்பவத்திற்கு அவற்றை கைப்பற்றியிருக்கிறார்கள். இது ஒரு பில்லி சூனியம் வைத்திருப்பதாக சொல்லி மோசடி செய்யக்கூடிய நபர்களுடைய வேலையா, அல்லது கருணாகரனுக்கு ஏதேனும் ஒரு முன்விரோதம் இருக்கிறதா, அதனால் அவரை பழி வாங்குவதற்காக அல்லது அவருடைய குடும்பத்தினரை அச்சுறுத்துவதற்காக இது போன்று யாரேனும் வைத்திருக்கிறார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக கருணாகரனும் புகார் அளித்திருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி அந்த பதிவுகளை யாரும் இது சந்தேகத்திற்கிடமான நபர்கள் இவற்றை எடுத்து வைத்திருப்பது போன்று எதுவும் பதிவாகி இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் அந்த காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.